Hello friends, exercise 4.4, question number 1. Find the value of, the first one is secant inverse of 2 divided by square root of 3, and second one is cot inverse of square root of 3, and third one is cosecant inverse of minus square root of 2. First question, first subdivision, secant inverse of 2 divided by square root of 3. இதை y equal to secant inverse of 2 divided by square root of 3 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். y equal to secant inverse of 2 divided by square root of 3 வந்து cos inverse of square root of 3 divided by 2 ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே பாக்ஸில் பாருங்கள் secant inverse of x ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா cos inverseல 1 divided by x ஓட ரெசிப்ரோக்கல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த காஸ் இன்வெர்ஸை என்ன பண்ணியிருக்கோம், கிராஸ் மல்டிப்ளிக் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா காஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ காஸ் ஒய் இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2ஓட வேல்யூ வந்து நமக்கு பை பை 6 அப்படின்னு கிடைக்கும். இந்த பை பை 6 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 0 to பை அப்படின்ற பிளேஸில் இருக்கும், பாசிட்டிவில் வந்திருக்கு. இதுதான் அதோட பிரின்சிபல் வேல்யூவாக இருக்கும். செகண்ட், அதில் கொஷின் நம்பர் 2 ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு காட் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்போ காட் இன்வெர்ஸ் எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ தட் மீன்ஸ் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்போ டேன் இன்வெர்ஸ் இந்த லெஃப்ட் சைடு டேன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ டேன் ஒய்யோட வேல்யூ 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ஓட வேல்யூ வந்து பை பை 6 அப்படின்னு கிடைக்கும். இது எந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்குது, மைனஸ் பை பை 2 டு ப்ளஸ் பை பை 2குள்ளே இருக்குது. அப்போ செகண்ட் சப்டிவிஷனோட பிரின்சிபல் வேல்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு பை பை 6. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இந்த கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது எதுக்கு எதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூனா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சைன் இன்வெர்ஸை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணையில் சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கும். மைனஸ் 1 டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து 45 டிகிரி, மைனஸ் பை பை 4 அப்படின்னு கிடைக்கும். இந்த பை பை 4ஓட வேல்யூ மைனஸ் பை பை 2 பை பை 2 அப்படின்ற இன்டர்வலுக்கு பிட்வீனாக இருக்குது. இப்போ இதுக்கு யூஸ்வலாக சைன் காஸ் டேன் அப்படின்ற ஃபார்ம் வந்துச்சுன்னா டைரெக்டாக ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வேல்யூ பார்த்து அப்படியே டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கொசிகன் சீக்கன் காட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை சைன் காஸ் டேனுக்கு கன்வெர்ட் பண்ணி அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்றதுனால சைன் காஸை வச்சு போட்டிருப்போம். இதை நம்ம டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். கொஷின் நம்பர் 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், த ஃபஸ்ட் ஒன் இஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் secant inverse of minus 2, and second one is sin inverse of minus 1 plus cos inverse of 1 by 2 plus cot inverse of 2, and third subdivision cot inverse of 1 plus sin inverse of minus square root of 3 divided by 2 minus secant inverse of minus square root of 2. The second one is first subdivision. Let x equal to tan inverse of square root of 3. இந்த tan inverse left side மூவ் பண்ணோம்னா tan x equal to square root of 3ன்னு கிடைக்கும். அப்போ square root of 3ஓட வேல்யூ tan pi by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ tan ரிமூவ் பண்ணிட்டோம்னா x equal to pi by 3 அப்படின்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு டேர்மை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் அந்த ஃபஸ்ட் டிவிஷனில். செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே ஒரு டேர்ம். அடுத்து செகண்ட் இருக்கக்கூடிய tan inverse of minus 2. அப்போ சீக்கன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய், இந்த சீக்கன் இன்வெர்ஸை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி சீக்கன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். சீக்கனோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ நமக்கு தெரியும், காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2. அப்போ இந்த காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஆஃப் பை பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ தட் மீன்ஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸோட வேல்யூ ஒன்லி பாசிட்டிவில் வரும். அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ காஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 2 அப்படின்ருக்கு. இதுக்கு எக்ஸோட வேல்யூ பை பை 3ஆகவும் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஒய்யோட வேல்யூ 2 பை பை 3ஆகவும் ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணல
மைனஸ் 2π/3 இருந்து ஒரு π/3 போச்சுன்னா ஒன்லி என்ன வரும் மைனஸ் π/3 இஸ் த ஆன்சர். கொஷின் நம்பர் 2ல செகண்ட் சப்டிவிஷன் let x equal to sin inverse of minus x. அப்போ sin inverse லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் sin x equal to minus 1 அப்படின்னு கிடைக்கும். sin x equal to minus 1ஓட வேல்யூ sin minus π/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ sin ரிமூவ் பண்ணதுனால x equal to minus π/2. இங்கே சைனோட ஃபார்ம் வந்ததுனால அப்படியே டைரெக்டாக நம்ம minus 1ஓட வேல்யூ ப்ளஸ் 1ஓட வேல்யூ π/2ன்னு தெரியும். அந்த மைனஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதில் y is equal to செகண்ட் டேர்மை y is equal to cos inverse of 1/2ன்னு அசியூம் பண்ணுறோம். இது 1/2 அப்படின்றது 90க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூன்றதுனால cos inverse வந்து cos of y equal to 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ cos y equal to 1/2ஓட வேல்யூ π/3 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ cos ரிமூவ் ஆச்சுன்னா y is equal to π/3. அப்போ z equal to cot inverse of 2. இந்த z equal to cot inverse of 2 அப்படின்றது. அப்போ cot inverse லெஃப்ட் சைடு மூவ் பண்ணையில் இந்த cot z equal to only 2. அப்போ பிட்வீன் வேல்யூ வரதுனால -1 to +1 தான் நமக்கு டோட்டல் வேல்யூவே கிடைக்கும். ஆனால் இங்கே 2 இருக்கிறதுனால z equal to cot inverse 2 அப்படியே வச்சுக்கலாம். ரைட். 3 செகண்ட் சப்டிவிஷனில் ஃப்ரம் the sin inverse of -1 plus cos inverse of 1/2 plus cot inverse of 2 இதை x, y, z அப்படின்ற வேல்யூ அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ தட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ -π/2 ஆகும், ஒய்யோட வேல்யூ π/3 ஆகும், இசட்டோட வேல்யூ cot inverse of 2 ஆகும் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு 2 டேர்மை 6ஆல் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -3π + 2π. -3π 2π போச்சுன்னா -π/6 கிடைக்கும். இந்த cot inverse of 2 வந்து அப்படியே எழுதியிருக்கோம். திஸ் இஸ் த ஆன்சர். தேர்டு சப்டிவிஷன் let x equal to cot inverse of y 1. இதை என்ன பண்ணிடுறோம், இல்லை cot inverse மூவ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு cot of x equal to 1 அப்படின்னு கிடைக்கும். cot 1 வந்து cot π/4 45 டிகிரிலன்றதுனால x equal to π/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அதுலேயே செகண்டில் y is equal to sin inverse of -√3 divided by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ sin y equal to -√3 divided by 2. sin inverse லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியாச்சு. அப்போ sin y equal to sin of √3/2ஓட வேல்யூ π/3 அப்படின்னு தெரியும், 60 டிகிரி. அதை அப்படியே மைனஸாக அப்படியே போட்டிருக்கோம். அப்போ y is equal to -π/3. தேர்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் z equal to secant inverse of -√3. இங்கே secant √3 வந்திருக்கு. இதை cos inverse மாற்றிக்கலாம். அப்போ cos inverse -1 divided by √2. தட் மீன்ஸ் இன்வெர்ஸாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் cos z equal to -1 divided by √2. அப்போ cos z equal to -1/√2 வந்து cos of -π/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். காசோட வேல்யூ நெகட்டிவில் வராது. அப்போ 180 - θ cos of π - π/4. போத் சைடு காஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா z equal to 4π - π divided by 4. தட் மீன்ஸ் z equal to 3π/4 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இது தேர்டில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். the cot inverse of 1 plus sin inverse of -√3 divided by 2 minus secant inverse of -√2. இதை x, y, zன்னு எடுத்திருக்கோம். secant inverse முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -z. அப்போ the value of x equal to π/4 minus π/3 minus 3 divided by 4. அப்போ -3/4ல் ஒரு π/4 போச்சுன்னா -2 divided by 4 அப்படின்னு கிடைக்கும். -π/3 அப்படியே எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு the value of equal to -π/2 minus π divided by 3. அப்போ that means -3 divided by 6 அப்படின்னு கிடைக்கும். -2 -3 ஆட் பண்ணையில் -5 divided by 6 அப்படின்றது ஆன்சராக இது கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.